எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? இந்த மாதம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுற மாதம். எத்தனை பேர் அதை நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க வீட்டில்? எல்லாரும் நீங்க வீட்டில் நம்மளுடைய பாடகர் குழுவை நீங்க சந்தோஷமா நீங்க வந்து ரிசீவ் பண்ணி அவங்கள உபசரிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாலிபர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் உற்சாகமா நாங்கள் மகிமைப்படுத்த போறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி பாடி இந்த காலை வேளையில ஆண்டவரை உயர்த்துவோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக பிறந்தார் என்பதை விசுவாசித்து இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துவோம். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே மன்னன் பிறந்தார், உந்தனின் உள்ளத்திலே இன்று பிறப்பார். மாட்டு தொழுவத்திலே மன்னன் பிறந்தார், உந்தனின் உள்ளத்திலே இன்று பிறப்பார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். வானிலே தேவ தூதர் வாழ்த்து பாடினர், பூவிலே இயேசுநாதர் வந்து தோன்றினார். வானிலே தேவ தூதர் வாழ்த்து பாடினர், பூவிலே இயேசுநாதர் வந்து தோன்றினார். நீயும் இன்று இயேசுவையே பாடிடுவாயே, அவ தந்திடும் ஆனந்தம் பெற்றிடுவாயே. நீயும் இன்று இயேசுவையே பாடிடுவாயே, அவ தந்திடும் ஆனந்தம் பெற்றிடுவாயே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர் ராஜா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே. சாஸ்திரிகள் தூரம் இருந்து தேடி வந்தனர், பிள்ளையை கண்டவுடன் ஆமென். ஆண்டவரே சாஸ்திரிகள் தூரமா இருந்து உம்மை காண வந்தார்கள் ராஜா. உம்மை கண்டவுடன் பணிந்து கொண்டார்கள் தகப்பனே. பக்கத்துல கரங்களை கொடுத்து ஆமென். உன்னுள்ளத்தில் அவருக்கிடம் பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீயும் இன்று இயேசுவிடம் வந்திடுவாயே. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்காக பிறந்த தேவ மைந்த நீர் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய பாவ சாப ரோகங்கள் யாவையும் ஆண்டவரே நீக்கி எங்களை ஆண்டவரே அப்பா கிருபாசன தன்னைக்கு அழைத்து சென்றவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் மகத்துவமானவர் ராஜா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழ்த்திருந்து உங்களுக்காக பிறந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்க. நன்றி 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 ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே எழும்பி நிற்போமா. We praise you Lord. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான நேரம் இது. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படுகிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். ஆமென். ஒரு செகினா மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில நம்முடைய ஆலயத்தை சூழ்ந்து நம்முடைய இந்த வேளையில நம்மளை சுற்றிலுமாக அவர் அவருடைய மகிமையினால கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கரங்களை தட்டி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில வரவேற்போமா. அப்பா உம்முடைய அபிஷேகம்
அபிஷேகம், உம்முடைய மகிமை எங்கள் இருதயத்தை இந்த காலை வேளையில நிரப்ப வேண்டும் ராஜா. ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கிற எல்லா எலும்புகளும் ஆண்டவரே உமக்காக உற்சாகமாய் ஆண்டவரே ஊழியம் செய்கிற வகையில உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்ப வேண்டும். உம்முடைய புகழை இந்த பூமிக்கு சொல்ல ஆண்டவரே எங்களை உம்முடைய அபிஷேகம் நிரப்ப வேண்டும் ராஜா. உம்முடைய துதியை ஆண்டவரே நாங்கள் அப்பா இந்த உலகத்திற்கு உரைப்பதற்கு தேவன் நீங்க அப்பா எங்களுக்கு அப்பா உம்முடைய அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. விண்ணக மேகமாக ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகமாக இந்த காலை வேளையில எங்களை நிரப்ப போவதற்காக நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய இருதயத்தை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். விண்ணக மேகம் இறங்கும் என்று சொல்லி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். Oh, we praise you Lord. அப்பா எங்க இருதயம் இந்த காலை வேளையில நிரம்ப வேண்டும் ராஜா. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். குலங்கள் நிரம்பணும், நதியாய் கரங்களை தட்டி குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய். ஆமென். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய். இடம் கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். இடங்கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் ஆண்டவரே எங்கள் கண்கள் காண வேண்டும் ராஜா. ஆமென். கண்கள் காண வேண்டும், குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஆண்டவரே எங்களுடைய குலங்கள் நிரம்ப வேண்டும், எங்க இருதயம் உம்முடைய அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும் ராஜா. ஆமென். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. ஆண்டவரே யாக்கோபு கண்ட தரிசனத்தை போல பெத்தேலின் அனுபவம் இந்த காலையில் எங்களுக்கு வேண்டும் ராஜா. யாக்கோபின் தேவனின் சப்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சப்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே ராஜா. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. குலங்கள் நிரம்பணும், நதியாய். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்துறீங்களா? ஆவியானவரே வெறுமையா இருக்கிற என்னை இந்த காலை வேளையில நிரப்புங்க ராஜா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில வெற்றிடத்தை நீங்க நிரப்புங்க ராஜா. ரீ பாபா ரீ கலரனமா தியந்தரபா சங்கலரனமா துரலா திதியந்தரபா ரீ பாபா ரீ கதியந்தரபா. பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுடைய எல்லா நிரம்புகளும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பட்டும் ராஜா, உம்முடைய வல்லமையினால நிரம்பட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. ரீ பாபா ரீ கலரனமா தியந்தரபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவி உங்களை வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கார். பலவீனமான எல்லா பகுதிகளையும் இயேசுவின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானவருடைய பலன் நிரப்புகிறது. கரங்களை தட்டி அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வீங்களாம். ரீ பாபா ரீ கலரனமா. ஆவியானவரே எங்கள் வெறுமையான பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க. உம்முடைய மகிமையின் மேகமாக உம்முடைய அபிஷேகம் எங்க வாழ்க்கையில புரண்டோடுவதாக ராஜா. அலையலையாய் 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 உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவே ஆண்டவர் அழைத்து மகிமைப்படுத்துவீங்களாம். இயேசுவே இயேசுவே இயேசுவே
நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உடுத்தி வித்தவர் நீர், ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தவர் நீர், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்தவர் நீர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. Oh, we praise you, Lord. எல்லா குலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயரும், எல்லா குலங்கள் ஆண்டவரே எங்களை நிரப்புக ராஜா. எல்லா குலங்கள் நிரம்பனும் எல்லா குலங்கள். Oh, we praise you, Lord. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினி சூளைக்கும் சிங்க கெபிக்கும் பெரியவராய் இருக்கிறார். ராஜாவை காட்டிலும் அவர் பெரியவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அபிஷேகம் செய்யுங்கப்பா. உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக வாழ எங்க வாழ்க்கையை நிரப்புங்க தகப்பனே. அப்பா, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களா இருங்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே. உமக்காக இந்த மாதத்துல நாங்க கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட எங்களை உடைய அபிஷேகம் நிரப்புவதாக. Oh, we praise you, Lord. கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா, எங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற ஆவியானவரை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். We praise you, Lord. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ராஜா, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிரைஸ் யூ லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே அப்பா, நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் எங்க வாழ்க்கையில் நிறைவேற பண்ணின நம்பிக்கை நாயகன் நீங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க சொன்னதை எப்பொழுதும் செய்யாமல் இருந்ததே இல்லை ராஜா. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீங்க தகப்பனே. எங்க உறவுகள் மறக்கலாம், எங்க நண்பர்கள் மறக்கலாம் ராஜா, ஆனா நீங்க ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நல்ல கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுகிறவர் நீர் ராஜா. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி. சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை சொன்னதை செய்து முடிப்பவர் அவர். சொன்னதை செய்து முடிப்பேன், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் நீர் ராஜா. ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை தகப்பனே. கைகளை உயர்த்தி என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையால ஆண்டவர் துவங்கினது உங்களுடைய கரங்களை கொண்டே அவர் முடிய பண்ண போகிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி. ஆமென். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை
நினைத்து உள்ளத்தின் ஆழ்த்திருந்த கரங்களை உயர்த்தி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. Praise you Lord. இந்த வேளையில கூட அருகில் இருக்க நபரோட கரங்களை கொத்துக்கொள்வோம். 2 பேராக கரங்களை கொத்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாத வாக்குத்தத்தம்படி தேவன் விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய சபை கொண்டு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வெளியில கூட ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மாத வாக்குத்தத்தம்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு விருட்சங்களாய் கர்த்தர் மாற்றுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் அநேக கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டவரே நாங்கள் சொல்லவும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் கொடுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் தீவிரமா இந்த நாட்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. கடைசியாக இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸை முன்னிட்டு சபைகள் தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள் சேர்க்கப்படும். அதுக்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்றே எங்களுடைய இந்திய தேசத்துல இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாட்கள்ல ஆண்டவரே எங்கள் தேசத்துல இருக்க எல்லா சபைகளும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கவும் ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு உடைய சமூகத்துக்குள் சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களை ஆண்டவரே ஊழியர்கள் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். உங்க அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் மாதம். அல்லேலூயா. டிசம்பர் வந்துட்டாவே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை உலகமெங்கும் கொண்டாட துவங்கி விடுகிறார்கள். நம்முடைய சபையிலையும் நம்ம டிசம்பர் முதல் வாரத்திலிருந்தே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை துவங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட வந்திருக்கிற எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே எனக்காக பரலோகத்தை துறந்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தீரப்பா. ஆகவே இந்த காலை வேளையில உம்முடைய முகத்தை பார்க்க உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். நான் எழுதின ஒரு கிறிஸ்துமஸ் பாடல், உங்களுக்கு சிலருக்கு அந்த பாட்டு தெரியும். பாடல் தெரிந்த எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பாட்டு தெரியாதவர்கள் பாடலை பாடும் பொழுது கற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. ஒரு முறை கூட. பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து கைகளை அசைத்து அப்பா உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை. பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. உம்மை போல
தெய்வமில்லை எம்மை நேசிக்க இப்பூவினில். சேர்ந்து பாடுவோமா? உம்மை போல தெய்வமில்லை எம்மை நேசிக்க இப்பூவினில். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. அன்பே ஆராதனை, அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி கைகளை அசைத்து எல்லாரும் இணைந்து பாடுவோமா? எனக்காக இந்த பூமிக்கு வந்த என் அன்பே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். துதி ஆராதனை. உந்தன் ஜனத்தை மீட்க வந்தீர், சாத்தான் தலையை நசுக்க வந்தீர். சொல்லுவோமா? உந்தன் ஜனத்தை மீட்க வந்தீர், சாத்தான் தலையை நசுக்க வந்தீர். துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோம். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. கைகளை அசைத்து அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக பரலோகத்தை துறந்து இந்த பூலோகில் மனிதனாய் பிறந்த ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பிறப்பின் நாட்களை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவைகளோடு வந்திருப்பவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள். ஆண்டவர் சமூகத்திலே அந்த தேவைகள் எல்லாம் நாம் வைக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பா முகத்தை நோக்கி பாருங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களுக்காக பரலோகத்தை துறந்து இந்த பூமியிலே ஒரு ஏழை குடும்பத்தில் மனிதனாய் பிறந்து கர்த்தாவே எங்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அப்பா உலகம் முழுவதும் உம்முடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கரங்களை உயர்த்தின உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராக. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் கனி கொடுக்கிற மாதம். அப்படியே கைப்பிடித்து இந்த மாத வாக்கு தத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய பிதா மகிமைப்படுவார். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறோம். 5 கனிகளை கொடுக்க போகிறோம். என்னென்ன கனிகள்?
முதல்ல உதடுகளின் கனிகள். ஆண்டவர் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது ஆவியின் கனிகள், எப்பொழுதும் ஆவியில நடக்க வேண்டும். மூன்றாவது நீதியின் கனிகள், எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக துப்புரவான வாழ்க்கை வாழணும். நான்காவது நல்ல கனிகள், ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஐந்தாவது ஆத்தும கனிகள். எத்தனை பேர் நான் போன வாரம் கொடுத்த புக்கை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க? அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு நாள் இந்த டிசம்பர் 31க்குள்ள அவங்கள சபைக்கு இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் புதிய ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இன்னைக்கும் ஒவ்வொரு புக்கு தரப்போகிறோம். போகும்பொழுது கொண்டு போய் போன வாரம் கொடுத்தவங்களுக்கே கொடுத்துடாதீங்க, வேற ஒருவர் கொடுங்கள். எப்படியாவது இந்த நாட்களில் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நாள் சாயங்காலத்திலே ஒரு வாலிப பெண் தண்ணீர் எடுக்கும்படியாக கிணற்றுக்கு சென்றாள். அந்த நாட்கள்லாம் நான் சொல்றது சம்பவம் நடந்து ஒரு 4000 வருஷம் ஆகிவிட்டது. அந்த நாட்கள்ல கரண்ட் கிடையாது, அந்த நாட்களிலே மோட்டார் கிடையாது. பெண்கள் காலையில குடத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியில் இருக்கிற கிணற்றில் போய் தண்ணி எடுக்கணும். ஆனால் அந்த வாலிப பெண்ணுக்கு தெரியாது அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார் என்று. அவள் வழக்கம் போல கிணற்றுக்கு போகிறாள். எதிரில் ஒரு வயதான மனிதர், அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு கேட்கிறார். அந்த மனிதனை பார்த்த உடனே அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார் என்று அறிந்து வேகமாய் தன்னுடைய குடத்தை இறக்கி அந்த மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்கிறாள். தண்ணீர் கொடுத்தவுடன் அடுத்த நிமிடம் சொல்றா, ஐயா இருங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று பக்கத்தில் இருக்கிற அந்த தொட்டிக்கு ஒட்டகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த மனிதனோடு வந்த அத்தனை ஒட்டகங்களுக்கும் வேக வேகமாய் தண்ணீர் கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றுகிறாள். அந்த வயதான மனிதன் ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் எத்தனை நல்லவர், நான் காலையில தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், என்னுடைய எஜமானன் மகனுக்கு நல்ல ஒரு மனவாட்டியை தாங்க என்று சொல்லி நான் தண்ணீர் கேட்பேன், தண்ணீரை எனக்கும் கொடுக்கணும் என் ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும், நான் ஜெபம் பண்ணேன், நான் நினைத்த மாதிரியே செய்கிறாள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு தண்ணீர்லாம் கொடுத்தவுடன் அவள் கைகளில் பொன் வளையல்களை கொடுத்தான். அல்லேலூயா. தண்ணி கொடுத்தா யாராவது பொன் வளையல் கொடுப்பாங்களா? அந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம், ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் நாங்கள் தீனி தருகிறோம் என்று வீட்டுக்கு அழைத்து போகிறாள். அது பின்பு அந்த எலியேசர் வந்த காரியத்தை அந்த பெண்ணின் தகப்பனார்த்தில் சொல்லுகிறாள். எங்கள் எஜமான் பெரிய சீமான், பெரிய பணக்காரர், ஆனா அவருக்கு கானான்ல இருக்கிற ரட்சிக்கப்படாத பெண்கள் தேவையில்லை, என்னுடைய சொந்தத்திலே பெண் எடுக்க வேண்டும் என்று என்னை அனுப்பினார். ரெபேக்காலை பெண் தருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அவளும் போகிறேன் என்று சொல்கிறாள். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருந்த அந்த பெண் தன்னுடைய உதவி செய்கிற அந்த குணத்தினால், கொடுக்கும் அந்த கனியினால், அந்த பிரயோஜனமுள்ள கனியுள்ள வாழ்க்கையினால் ஒரே நாளில் மிகப்பெரிய சீமாட்டியாய் மாற்றப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேக நேரங்கள்ல அந்த ரெபேக்கால்ட்ட இருந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தனக்கு தண்ணீர் கேட்டார் அந்த வயதான மனிதர், ஆனா அவருக்கு மாத்திரமல்ல அவரோடு கூட வந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா மைல். ஹல்லேலூயா. கூடுதல் மைல். பல நேரங்களில் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு புது வார்த்தையா இருக்கலாம். காரியங்களை நம்ம தள்ளி போடுகிறோம். சோம்பல், சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டை பெருக்கலையா, சாயந்தரம் பெருக்கிறேன். குளிக்கலையா, நாளை குளிச்சுக்கிறேன். துணியை மடிக்கலையா, நான் இன்னொரு நாள் சாயந்தரமா மடிச்சுக்கிறேன். அப்புறம் சொல்லி, ஆனால் சாப்பிட்றது மாத்திரம் டைமுக்கு என்ன பண்ணிடும், அது மாத்திரம் நடந்துடும். ஜெபம் பண்ணலையா, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். பைபிள் படிக்கலையா, இன்னொரு நாள் படிச்சுக்கிறேன். சர்ச்சுக்கு வரலையா, அடுத்த வாரம் வந்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இந்த வருடம் அநேகருடைய வாழ்க்கையில தள்ளி போடுகிற குணத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விட்டீர்கள். ஆனா இந்த வருஷத்தின் நிறைவில் ஆவியானவர் சொல்லுகிறார், வருகிற புதிய வருடத்திலே நீ கூடுதல் மைல் நடக்க ஆயத்தமாக இருந்தால் ரெபேக்காலை ஆசீர்வதித்த நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒன்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும், 2 செய்து முடிக்கணும். உங்க கையில எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணிடணும், எண்ணெய மாத்திடணும். நான் ஒரு கர்த்தர் ஒரு கோடு போட்டா என்ன பண்ணிடணும், ரோடு போட்டணும். நீங்களே போடுங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், நீங்களே என்ன பண்ணுங்க, போடுங்கன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஜெபம் மாத்திரம் போதாது தேவ பிள்ளைகளே, ஜெபத்தோடு கூட நம்முடைய உழைப்பும் காணப்பட வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையிலே கூடுதல் மைல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எக்ஸ்ட்ரா மைல். ஆண்டவர் கூடுதல் மைல் நடக்க நம்மை அழைக்கிறார். ரெபேக்காலை போல தனக்கு தண்ணீர் கேட்ட அந்த மனிதனுக்கு ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்த்தாள். அவள் ஒரே நாளில் அவள் வாழ்க்கை மாறினது. வருகிற புதிய வருடத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஆனா கூடுதல் மைல் செல்ல நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் ரெடியா இருக்கீங்களா, பிரதர் ரெடியா இருக்கீங்களா?
ஆமா, வீட்டுக்கு போக ரெடியா இருக்கிறோம். கூடுதல் மைல் நடக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41-48 வசனங்கள். The book of Matthew chapter 5 verses 41 and 48. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். ஆமென். 41 தான் இன்றைக்கு ஆதார வசனம். கூடுதல் மைல் 41 என்னோடு சேர்ந்து மறுபடியும் எல்லோரும் வாசியுங்கள். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் 1 மைல் என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டா கூட செஞ்சிருவோம். ஆனா பலவந்தம் பண்றான், நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினால் 1 மைல் அல்ல 2 மைல் தூரம் நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இதே அன்பும் வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு காணப்படுகிறதா? இந்த 2024 இறுதிக்கு வந்து விட்டோம். இனி நீங்க நினைச்சாலும் போன நாட்கள் திரும்பி வராது. ஆனா இந்த நாட்களிலே தேவன் எதிர்பார்த்த விதத்தில் உன் வாழ்க்கை இருந்ததா? ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தரித்திருந்தாயா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்தாயா? தவறாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதனை செய்தாயா? பல நேரங்களில் நாம் சாக்கு போக்கு சொல்றோம், டைம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் பலர் சொல்லுகிற சாக்கு போக்கு டைம் இல்லை. இரண்டாவது, எனக்கு பல வேலைகள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நாம் தள்ளி போடுகிறோம். ஆனால் இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல தடைகள் மத்தியிலும் ஆண்டவருக்காக கூடுதல் மைல் சென்ற அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஒரு 5 பரிசுத்தவான்களை குறித்து வேகமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். பின்வருகிற இந்த 5 நபர்களை குறித்து அறிந்து அவர்களைப் போல நாமும் கூடுதல் மைல் செல்வோம் என்றால் வருகிற 2025வது வருடத்தில் கர்த்தர் உங்களை ரெபேக்காளை போல் நிச்சயமாய் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை? அன்பான தேவ பிள்ளைகளே, முதல்ல பாத்தீங்கன்னா தடைகள் மத்தியிலும் ஜெபித்த தானியேல். நம்ம இன்னைக்கு வேலைக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் ஜெபிக்கவே முடியாத ஒரு தடையின் மத்தியிலே தானியேல் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். வேதத்திலே தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை, ஸ்கிரீன்ல வர்ற வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? 3 முறை. அவருக்கு வேலை இல்லையா? அவர் பெரிய கவர்னரா இருந்தார். யாரா இருந்தாரு? கவர்னர். அப்பேற்பட்ட கவர்னர் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணாராம். இங்க எத்தனை பேர் கவர்னரா இருக்கிறீங்க? கலெக்டர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? அப்போ எப்படிதான் எனக்கு ஒன்றும் புரியல. நேரம் இல்லைன்ட்டு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அன்பான தேவ பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நான் கேள்விப்பட்டேன், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். அவ்வளோ வேலை பலுவான். அப்போ பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு தூங்க கூட நேரம் இல்லாத அளவு ப்ரெஷர். அங்க இந்த பிரச்சனை, இங்க அந்த பிரச்சனைன்னு சொல்லி எப்பொழுதும் அவங்களுக்கு அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உயர்மட்ட நிலையில் இருந்த தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிப்பார் என்றால் நீங்களும் நானும் 1 முறை ஏன் ஜெபம் பண்ண முடியாது? ஆனா காரணம் என்னன்னா, நேரம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். உண்மையிலே நமக்கு சோம்பல், நமக்கு மனம் இல்லை, ப்ரோக்ராஸ்டினேஷன், காரியத்தை தள்ளி போடுகிறோம். ஜெபம் தானே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமா இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, தானியேல் ஜெபிக்கிற நம்மை போல சாதாரண சூழ்நிலையில் இல்லை. தேசத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. தானியேல் ரொம்ப சுத்தமா இருக்கிறான். கையில சுத்தம், வாயில சுத்தம். அவன் வேலையில எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல. அவன் கூட இருக்கிற எல்லாருக்கும் அவன் மேல பொறாமை. இவன் ஊரை விட்டு ஊரு வெளிநாட்டுல இருந்து அடிமையாய் இன்னைக்கு இவன் கவர்னரா மாறிட்டானே, இவனை கவுக்கணும்டான்னு சொல்லி என்னென்னவோ பண்றாங்க. ஒன்னும் பண்ண முடியல. அவன் உண்மையா இருந்ததினால் வேலையில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. நீங்க உங்க வேலையில ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா.
வேலையில் உண்மையாக இருக்கணும், டைமில் உண்மையாக இருக்கணும். 9 மணிக்கு வேலைன்னா 8:55க்கு வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். அந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கணும். சூப்பர்வைசர் பார்க்குறாங்களோ இல்லையோ, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். பெங்களூர் போனால் விதான சௌதான்னு ஒரு இடம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அங்கே சட்டமன்றம். அங்கே நான் போன பொழுது, முதல் முறை நான் போன பொழுது அங்கே எழுதப்பட்ட வாசகத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அங்கே எழுதியிருந்தது, கவர்மெண்ட் ஜாப் இஸ் காட்ஸ் ஜாப், கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். அரசாங்க வேலை ஆண்டவனுடைய வேலை என்று எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, உலக மனிதனு கூட தெரியுது நாம் செய்கிற வேலை கடவுளுக்காக செய்கிறோம். அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸை செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, ஊழியத்தை செய்தாலும் சரி, மனிதனுக்காக அல்ல, அதை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக செய்தோம்னா நமக்கு சோர்வே வராது. ஆமென். பாஸ்டருக்காக செஞ்சால் என்ன வந்துடும்? பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு பாராட்டலைன்னா சோர்வு வந்துடும். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது நம்மளை மறந்துட்டாங்கன்னா உடனே இந்த ஊழியமே வேண்டான்னு தூக்கி போட்டு போயிடுவோம். இதெல்லாம் மனிதனுக்காக அல்ல, எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். தானியேலுடைய வேலையில் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அங்கே இருக்கிற மற்ற அதிகாரிகள் கூடி ராஜா கிட்ட போய், ராஜாவே, அடுத்த 21 நாட்கள் உம்மை தவிர வேறு யாருக்கும், எந்த தெய்வத்துக்கும் யாரும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். இந்த சட்டம் ஏற்றப்பட்டது தெரிந்த பின்பு நீங்களும் நானுமாக இருந்தால் வீட்டு கதவையெல்லாம் மூடி, ஜன்னலெல்லாம் மூடி ரகசியமாய் ஜெபம் பண்ணியிருப்போம். கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? 21 நாள் தானே, கர்த்தாவே என்னை மன்னியும், 21 நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கொஞ்சம் ஜெபிக்கிற வாஞ்ச இருக்கிறவங்க கதவை மூடிட்டு ஜன்னலெல்லாம் மூடிட்டு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் தானியேல் என்ன பண்ணாரா? தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா சட்டத்தை மீறி ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், அதை நான் ரகசியமாக செய்ய விரும்பல, எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜன்னலை திறந்து வழக்கம் போல் 3 முறை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் 3 நேரம் ஜெபம் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு 1 மணி நேரமாவது ஆண்டவருக்காக ஒதுக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி, ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை வாசித்து மற்ற வேலைகளை செய்யுங்க. ஆவியானவர் தொடர்ந்து இந்த காரியத்தை உங்களோடு பேசி கொண்டு வருகிறார். அப்ப தானியேல் அவன் சட்டத்தை மீறி, சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இதற்கு தண்டனை மரண தண்டனை என்று அறிந்தும் அவர் ஜெபிக்க துவங்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, உடனே எதிரிகள் பார்த்தார்கள், அப்படியே பிடிச்சாங்க, ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ராஜாவே, சட்டத்தை மீறி தானியேல் ஜெபம் பண்ணி இருக்கிறார், நம்முடைய சட்டத்தின்படி இவரை சிங்க குகையில் போடணும்னு உடனே ராஜாவின் இருதயம் துக்கப்பட்டது. ஐயோ, இவனை தந்திரமா மடக்கிட்டாங்களே, நான் தெரியாம இந்த சட்டத்தில் கையெழுத்திட்டேனே, எனக்கு ரொம்ப பிரியமான இந்த அதிகாரியை நானே கொலை செய்ய வேண்டியதாகிவிட்டது என்று ராஜா துயரப்படுகிறான். அது பின்பு சட்டத்தின்படி சிங்க குகையில் போடப்படுகிறான். அதுக்கு பின்பு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. தானியேல் அந்த குகையில விழறாரு. பல நாட்கள் பட்டினி கிடக்கிற சிங்கம் கீழே அவர் விழறது முன்னாடி பாய்ந்து அவரை கொண்டிருக்க வேண்டும். ஆனா எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பண்ணல. தானியேல் சிங்கத்து மேல படுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுநாள் காலையிலே ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. ஒரு குற்றமில்லாத மனிதனை கொலை செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப துக்கம். ஆனா பாருங்க, அந்த மனிதனுக்கு, அந்த ராஜாவுக்குள் ஒரு விசுவாசம், ஒருவேளை தானியேலின் தேவன் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லி அந்த காலையில எழுந்த உடனே நேரா அந்த சிங்க குகைக்கு பக்கத்தில் போய் துயர சத்தத்தோடு ராஜா கூப்பிடுறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் இரவும் பகலும் ஆராதித்து கொண்டிருந்தாயே, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாயே, அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருந்தாரா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ராத்திரி பகல அவர்கிட்ட தானே நீ ஜெபம் பண்ண, அவரை தானே ஆராதிச்ச, அந்த ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருந்தாரா என்று கேட்ட பொழுது தானியேல் உள்ள இருந்து சொல்றான், ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் உடன் இருந்து விடுதலையாக்குவார். சோதனை வரும், சோதனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஜெபிக்காதவர்களுக்கு சோதனை வரும், என்ன நடக்கும்? மீதியை நீங்களே ஃபில் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, சோதனைக்கு தப்பிவித்துக் கொள்ளும்படி
ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணலைன்னா சோதனை வரும், சோதனையில விழுந்துருவோம். ஆகவே இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தார், இடைவிடாமல் ஜெபித்தார், இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல என்ன நடந்தது என்பதை வேதம் அருமையாய் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா தானியேல் உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தனக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேலை சிங்க கெபியிலிருந்து தூக்கி வெளியே விட சொன்னார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடந்தது? அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அந்த சிங்க கெபியிலிருந்து உயிரோடு கூட தானியேல் வெளியே தூக்கி விடப்பட்டார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தால், தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். பல நேரத்துல ஜெபத்தின் வல்லமை அறியாமல் இருக்கிறோம். நான் ஜெபம் பண்ணி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால், கிடைக்கும் வரை ஜெபிப்பீர்கள் என்றால், நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்முடைய நெற்குன்ற அருகில் இருக்கிற கோல்டன் ஜார்ஜ் நகர்ல ஒரு ஏஜி சபை இருக்கிறது. அந்த ஏஜி சபைக்கு மேல ஹை வோல்டேஜ் டவர், அந்த சர்ச்சை மேலே கட்ட முடியல. அந்த ஹை வோல்டேஜ் டவர் உங்களுக்கு தெரியும், அப்படியே கொயின்னு சத்தம் வரும், பக்கத்தில் யாராவது போனால் இழுத்துக்கும். அதனால மேலே கட்ட முடியவில்லை. பல வருடங்கள், சுமார் 20 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த ஹை வோல்டேஜ் டவரை அப்புறப்படுத்துங்க. மலைகளை கூட விசுவாசத்தினால் தள்ள முடியும்னு சொன்னீங்களே, இந்த டவரை தள்ளி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. விசுவாசிங்கெல்லாம் சிரிச்சாங்களாம். பாஸ்டர், கவர்மெண்ட் போட்ட ஹை வோல்டேஜ் டவரை ஒரு முறை போட்டால் தள்ளி வைக்கவே முடியாது, இது எப்படி தள்ளி வைக்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் கேலி செய்தார்கள். ஆனால் பாஸ்டோ விடாமல் 20 வருடங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக அரசாங்கம் அந்த டவரெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாகிவிட்டது, தள்ளி போட வைத்து விட்டது. சர்ச்சை விட்டு பல அடி தூரம் அந்த டவர் தள்ளி போனது. இன்னைக்கு சர்ச்சுக்கு மேலே கட்டும்படி கர்த்தர் வழிகளை திறந்தார். கர்த்தர் சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணினா கடலில் போய் மலை கூட போய் விழுந்து விடும். ஆமே. கர்த்தர் சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணினா உன் வாழ்க்கையிலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் ஜெபிக்க முடியாதபடி நமக்குள்ளே சோம்பேறித்தனம், ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுகிறோம். அப்புறம் ஜெபம் பண்றேன், நாளைக்கு ஜெபம் பண்றேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நீ ஜெபிக்க துவங்குவா என்றால், தானியேலுக்கு அற்புதங்களை செய்த தேவன் உனக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக தடைகள் மத்தியிலும் நமக்கு முன்மாதிரியா இருந்த இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரயாணத்தின் மத்தியிலும் வேதத்தை வாசித்த மந்திரி. இன்னைக்கு பைபிள் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை நம்ம சொல்றோம். ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பிரயாணத்திலே போய்கொண்டிருந்த ஒரு மந்திரி தன்னுடைய ரதத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஊருக்கு திரும்பி போகும் போது எத்தியோப்பியா தேசத்தில் இருந்த ஒரு மந்திரி, அந்த கந்தாகே என்கிற ஒரு ராணியினிடத்தில் பொக்கிஷத்தாரராக ஒரு உயர்ந்த பதவியில் நிதி அமைச்சராக இருந்த அந்த மனிதன் எருசலேமுக்கு தேவனை ஆராதித்து விட்டு ஊருக்கு திரும்பி போகும்பொழுது என்ன செய்தாரா, தன்னுடைய ரதத்தில் உட்கார்ந்து, இப்போ இன்னைக்கு பாஷையில சொன்னா தன்னுடைய கார்ல உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆட்டோல போகும்போதும், பஸ்ல போகும்பொழுதும், கார்ல போகும்பொழுதும், பிளைட்ல போகும்பொழுதும் என்ன செய்வீர்கள்? நல்லா நிம்மதியாக தூங்குவேன். சில ஆட்களுக்கு பஸ்ஸில் ஏறினோடனே கொரட்டை வந்துடும், ட்ரெயினில் ஏறினோடனே நிம்மதியாக தூங்குவீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க, இருக்கவே இருக்கு கையில், இருக்கவே இருக்கு ஃபோன் இருக்கு, ஃபோனை நோண்டிட்டு இருப்பீங்க. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதர் மிகப்பெரிய நிதி அமைச்சர், மிகப்பெரிய வல்லமையான ஒரு மனிதர், தன்னுடைய ரதத்தில் போறார். அப்பெல்லாம் கார் கிடையாது. தன் ரதத்தில் போகும் பொழுது தன் கையில் இருந்த ஏசாயா வேத புஸ்தகத்தை அவர் வாசிக்க துவங்கினார். ஹல்லேலூயா.
இப்போ மாதிரி பைபிள் கிடையாது, செல்போன் கிடையாது, தோல் சுருள் தான், வெயிட்டான தோல் சுருள். அதை வாசித்து கொண்டு போகிறார். அப்ப பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை வாசிக்க தடை இல்லை. எனக்கு நேரம் இல்லை என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் அது பொய். பல நேரங்களில் நமக்கு மனம் இல்லை, வேதத்தை வாசிக்கணுன்ற விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? யாருக்கு பசி எடுக்கிறதோ அவங்க தான் சாப்பாடு சாப்பிடுவார்கள். யாருக்கு பசி இல்லையோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பசி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இல்லையா? ரொம்ப பசிக்குதுன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பசி இல்லாதவங்களுக்கு பிரியாணி கொடுத்தா கூட இல்லை எனக்கு பசி இல்லைன்னுவாங்க. அப்போ ஏன் உன்னால பைபிள் வாசிக்க முடியலன்னா என்ன இல்லை, பசி இல்லை. ஏன் பசி இல்லை? நிறைய சாப்பிட்டதுனாலையும் பசி வராது, வயிற்றுல நோய் இருந்தாலும் பசி வராது. அப்போ ரொம்ப பைபிள் வாசிட்டேன் அதனால இனிமேல் எனக்கு வாசிக்கணுன்ற விருப்பம் இல்லைன்னா அது நியாயம். ஆனால் நோய், பாவம் என்கிற நோய் இருக்கிறதுனால இந்த வேதத்தை உன்னால் தொட முடியவில்லை. உனக்குள்ளே அசுத்தங்கள், உனக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் இருப்பதினால் இந்த வேதத்தை வாசித்தா அது நம்மளை சுத்தப்படுத்துது, கண்ணாடி போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் காண்பிக்கிறது. அதனால பலருக்கு இந்த வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை நீ வாசிக்க துவங்குவாய் என்றால் வருகிற புதிய வருடத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. நேரம், காலம் அல்லது நமக்கு சூழ்நிலை சரியில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த வேதத்தை அந்த மந்திரி வாசித்ததினால் என்ன நன்மை நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவனுக்குள் இருந்த அந்த வாஞ்சையை பார்த்து தன்னுடைய பிலிப்பு என்கிற ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். பிலிப்புவை அனுப்பி, பிலிப்புவே நீ போய் அந்த ரதத்தில் சேர்ந்து கொள் என்று அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அந்த ரதத்தில் போய் சேர்ந்த பொழுது பிலிப்பு கேட்கிறார், என்ன வாசிக்கிறீங்க? ஏசாயா புஸ்தகத்திலிருந்து நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்கும் பொழுது எனக்கு பைபிள் வாசித்தேன் ஆனால் அர்த்தம் புரியவில்லை என்று சொல்கிறார். அந்த மந்திரி அவருக்கு அர்த்தத்தை விளக்குகிறார். உடனடியாக அந்த மந்திரி என்ன பண்றாரு, ரதத்தை நிறுத்தி, ஐயா நீங்கள் சொன்ன இந்த சுவிசேஷத்தின்படி இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என்ன நடந்தது? அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:39 நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது, அப்பொழுது அந்த மந்திரி என்ன பண்றாரு, பிலிப்புவிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல், மந்திரி அதுக்கப்புறம் பிலிப்புவை பார்க்க முடியாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனார். சந்தோஷத்தோடு தன் வழியிலே திரும்பி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை அவர் துக்கத்தோடு வந்திருக்கலாம், பாவ வேதனையோடு வந்திருக்கலாம், எப்படி வந்தார் தெரியல. ஆனா ஊருக்கு திரும்பி போகும்போது அவர் எப்படி போனாரா? சந்தோஷமாய் திரும்பி போனார். வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். அன்பான தேவ பிள்ளையே, அமெரிக்க தேசத்திலே சென்டர் ஃபார் பைபிள் என்கேஜ்மெண்ட் என்கிற ஒரு ஸ்தாபனம் எடுத்த ஒரு புள்ளி விவரத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. வாரத்துக்கு 4 முறை ஒரு மனிதர் வேதத்தை வாசித்தால் 30% தனிமை உணர்வு குறைகிறது. அல்லேலூயா. உங்க கூட யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, பைபிளை வாசித்தீங்கன்னா தனிமை உணர்வு உங்களை விட்டு மாறி போய்விடும். அடுத்து வாரத்துக்கு 4 முறை ஒரு மனிதன் வேதத்தை வாசித்தால் 32% கோப குணம் அவரை விட்டு மாறி போய் விடுகிறதா. பைபிள் வாசிக்கிறவங்க கோபப்பட மாட்டார்கள், கோபப்படுகிறவர்கள் பைபிள் வாசிக்க மாட்டார்கள். அப்போ விசுவாசி யாராவது கோபப்பட்டா நீங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன பண்றது இல்ல, பைபிளை வாசிக்கிறது இல்ல. அடுத்து வேதத்தை வாரத்துக்கு குறைந்தது 4 முறை வாசிக்கிறவங்களுக்கு 40% கசப்பு உணர்வு அவர்களை விட்டு மாறி போய் விடுகிறதா. மன்னிக்கிற குணம் வந்துட்டு தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்துக்கு குறைந்தது 4 முறை வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு 57% போதை பழக்கம் மாறி போய் விடுகிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாராவது இங்க போதைக்கு அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்றால் டெய்லி பைபிளை வாசிங்க, உங்க போதை பழக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போட்டு விடுவார். குறைந்தது வாரத்துக்கு 4 முறை வேதத்தை வாசிக்கிறவங்க ஆவிக்குரிய தேக்க நிலை 60% மாறிடுதான். அதாவது சோர்ந்து போனவங்க, பின்வாங்கி போனவங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சுட்டா அவர்கள் அப்படியே மறுபடியும் உற்சாகம் அடைய துவங்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து பைபிளை வாசிக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார்.
அது மாத்திரமல்ல, அந்த புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு ஆள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவருடைய விசுவாசம் 200 மடங்கு பெரிதாய் மாறி விடுகிறதா. யார் சுவிசேஷம் சொல்லுகிறீர்களோ உங்கள் விசுவாசம் 200 மடங்கு அதிகரித்து விடுமா. யார் மற்றவர்களை சபைக்கு அழைத்து வந்து சீஷர்களாய் மாற்றுகிறீர்களோ அவர்களுடைய விசுவாசம் 230% அதிகரித்து விடுகிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட புள்ளி விவரம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஏன் எனக்குன்னு யாருமே இல்லை நீ ஃபீல் பண்ற? ஏன் அடிக்கடி கோபப்படுகிறாய்? ஏன் மன்னிக்க முடியாத கசப்பு? ஏன் போதை பழக்கத்துக்கும் ஆபாச படங்களுக்கும் அடிமையா இருக்கிறாய்? ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் இல்லைன்னா ஜெபம் பண்ற, ஆனா வேதத்தை வாசிப்பதில்லை. ஆகவே இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து மறுபடியும் உன் வேதத்தை வாசிக்க துவங்கு. இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. மூன்றாவதாக அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆராதிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்றோம். அக்கினியின் நடுவிலும் ஆராதித்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லேலூயா. அவங்க 3 பேரும் நெருப்பின் நடுவில் கூட கர்த்தரை ஆராதனை செய்தார்களாம். வேதத்திலே தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவருக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம். ஒரு பாபிலோன் ராஜா என்ன பண்றாரு, நேபுகாத் நேச்சார் ஒரு உயரமான 70 அடி உயரமுள்ள ஒரு பெரிய பொன் சிலையை செய்கிறார். எத்தனை டன் இருந்திருக்கும் பாருங்க. பல கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய பொன் சிலை. அந்த சிலையை அவர்கள் பிரதிஷ்டை செய்கிற ஒரு நாள் வந்தது. நாதசுரம், மேளம், தாளம் என்று சொல்லி பயங்கர கொண்டாட்டம். அப்ப ராஜா அறிவிக்கிறார், தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இங்க இருக்கிற அத்தனை பேரும் விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும். யாரெல்லாம் இந்த சிலையை வணங்கவில்லையோ அவர்கள் அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த நாகசுரம் எல்லாம் வாசிக்கப்படும் பொழுது தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் கேட்ட உடனே அத்தனை பேர் அந்த சிலைக்கு முன்பாய் விழுந்து பணிகிறார்கள். 3 பேர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே அவங்கள 3 பேரையும் தூக்கிட்டு வந்து ராஜா இருந்த மேடையில கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ராஜா கேட்கிறான், ஏன் நீ விழுந்து பணியவில்லை? அப்ப அவங்க சொல்றாங்க, ராஜாவே, நாங்கள் ஜீவனுள்ள யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள், உயிரற்ற சிலைகளை நாங்கள் வணங்குவதில்லை அப்படின்னு. உடனே அந்த நேபுகாத் நேச்சார் அவன் பயங்கர கோபக்காரன். கோபத்தோடு கேட்கிறான், நான் போட்ட சட்டம் உனக்கு தெரியாதா? நீ இந்த சிலையை ஆராதிக்காவிட்டால் அக்கினி சூளையில் போடுவோம் என்று உனக்கு தெரியாதா என்று சொன்ன பொழுது அவங்க 3 பேரும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அக்கினி சூளையில் போட்டாலும் சரி, எங்களை எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்தாலும் சரி, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். அப்ப அவன் கேலியா கேட்கிறான், வாஹா, ஒருவேளை உங்க சாமி இறங்கி வந்து உன்னை விடுவிக்கலைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னை நெருப்புல போடும்பொழுது உங்க கடவுள் இறங்கி வந்து உங்களை விடுதலை ஆக்கலன்னா என்னடா பண்ணுவீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நாங்க உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் இயேசு ஒருவருக்கு தான் ஆராதனை. வேற யாருக்கும் இந்த கை என்ன பண்ணாது, வணங்காது. தெளிவா சொல்லிட்டான். எங்க ஆண்டவர் எங்களை தப்பு வைப்பார், தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, அவருக்காக உயிர் கொடுப்போமே தவிர ஒரு நாளும் விக்கிரகத்தை நாங்கள் வணங்குவதில்லை. இந்த வைராக்கியம் இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்கு இந்த வைராக்கியம் இருக்கிறதா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியமாய் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் பற்றி கொண்டு எரிகிறது. இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன எதிர்த்து பேசுவார்கள்? இவங்களுக்கு இந்த அக்கினி பத்தாது, 7 மடங்கு அந்த நெருப்பை கூட்டுங்கள் என்று ஆணையிடுகிறான். 7 மடங்கு அக்கினி அங்கே அந்த அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. தூக்கிட்டு போய் போடுங்கடான்னு சொல்றாங்க. இவர்களை தூக்கி கொண்டு போன போர் வீரர்கள் நெருப்பிலே அந்த அனலிலே விழுந்து செத்தார்கள். இவங்க 3 பேரும் சூளையின் நடுவில் போடப்படுகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று அங்க இருக்கிற எல்லாரும் உற்று பார்க்கும் பொழுது
அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே எழுந்து நின்னுட்டான். தன் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேட்கிறான், எத்தனை பேருடா உள்ள போட்டீங்க? 3 பேரை போட்டோம் சார். ஆனா உள்ள 4 பேர் இருக்கிறாங்களே, எப்படி? ஒன்னும் புரியல. அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய பிள்ளைகளை அக்கினியில் போடும் பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டுல இயேசு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அக்கினி சூளையின் நடுவில் இறங்கி வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட வருவார். நீ தண்ணீரிலே மூழ்கும் பொழுது அவர் உன்னோடு கூட வருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகவில்லை. வருஷத்தின் இந்த நிறைவிலே ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையே, என்னை கஷ்டத்திலே தள்ளிட்டாருன்னு சொல்லி பல நினைவுகளோடு வந்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருந்தேன் மகளே. நீ தண்ணீரில் மூழ்கும் பொழுது நான் உன்னோடு கூட தான் இருந்தேன். இன்றைக்கு ஜீவனோடு இங்கே வந்திருப்பது என்னுடைய கிருபை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு மனம் மாறுகிறது. ஐயோ, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி ராஜா என்ன பண்றார்? அவங்கள வெளியே வர சொல்றார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வாங்க, மேடைக்கு வாங்க. அவர்கள் எல்லாரும் மேடைக்கு வருகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தலைமுடி கருகவில்லை. அவர்கள் போட்டிருந்த உடை என்ன பண்ணல? கருகவில்லை. அவர்கள் எப்படி உள்ளே போனார்களோ அப்படியே வெளியே வந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் பாபிலோன் தேசத்து முழுவதுக்கும் கவர்னராக இருந்தார். இவர்கள் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தலைவர்களாய், கலெக்டர்களாக உயர்த்தப்பட்டார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதினால் ஆண்டவர் இவர்களை ஒரே நாளில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அப்பாவை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். போன வாரம் ஆராதனைக்கு வந்த அநேகரை நான் பாராட்டுகிறேன். மழை, புயல், ஆராதனை நடக்குமோ நடக்காதுன்ற சூழ்நிலை. ஆனா 3 ஆராதனையிலையும் மக்கள் மழையின் மத்தியிலும் வந்து தேவனை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ வழக்கமாய் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு புயலே அடித்தாலும் ஆராதனை நடந்திருக்கும். ஆமென். கரண்டே இல்லைனாலும் ஆராதனை நடந்திருக்கும். உள்ள தண்ணியே வந்திருந்தாலும் சேர்ல உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். பழைய விசுவாசிகள் ஞாபகம் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ஆற்றுவாரம் இருந்த பொழுது சர்ச்சுக்கு உள்ள தண்ணி வந்துடும், முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடும். ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சேரை போட்டு அந்த சேர்ல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதனை செய்தோம். அப்பவும் ஆட்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆமென். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வருஷத்தின் இந்த நிறைவிலே பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு ஆராதனையை விட வேலை முக்கியம், எனக்கு ஆராதனையை விட தூக்கம் முக்கியம், எனக்கு ஆராதனையை விட உலகத்தின் நண்பர்கள் முக்கியம், உறவுகள் முக்கியம் என்று நீ ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாள் முதல் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆராதிப்பேன் என்று உன்னை ஒப்பு கொடுத்தால், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற வருடம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வின் வருடமாய் காணப்படும். 4வதாக வேதத்தில் இன்னொரு பரிசுத்த வாட்டியை பார்க்கிறோம். தரித்திரத்தின் மத்தியிலும் கொடுத்த சாரிபாத் விதவை. கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக கொடுத்த ஒரு சாரிபாத் விதவை. பல நேரங்கள்ல தசமபாக காணிக்கைகளை நாம் கொடுப்பதில்லை. எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கிறது, இந்த கமிட்மெண்ட் இருக்கிறது, எனக்கு வருகிற வருமானம் பத்தல, நான் கடன்ல இருக்கிறேன் என்று பல காரியங்களை நாம் சாக்கு போக சொல்லுகிறோம். ஆனால் இந்த வருஷத்தின் நிறைவில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்து கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்தால் வருகிற புதிய வருடத்தில் இரட்டிப்பான போஷிப்பை தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சுருக்கமா நான் சொல்லிடுறேன். எலியா ஆகாப் ராஜா பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்ததினால் எலியா என்ன பண்றாரு? ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அடுத்து நான் சொல்லுகிற வரை
இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்கிறார். 3.5 வருடம் மழை இல்லை. அல்லேலூயா. ஒரு வருஷம் மழை இல்லைனாவே சென்னை ஒரு வழி ஆயிடும். ஆண்டவர் கிருபையினால நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜெபம் பண்ணி மழை ஆண்டவர் கொடுத்துறார். கர்த்தர் கிருபையினால் தமிழ்நாடு முழுவதும் 70% ஏரிகள் நிரம்பி விட்டது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 வருஷம் மழை இல்லை, தண்ணி இல்லை, விளைச்சல் இல்லை, சாப்பாடு இல்லை, மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாரிபாத் என்கிற ஒரு இடத்திலே, இஸ்ரவேல் நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டிலும் பஞ்சம். அங்கே ஒரு விதவை என்ன பண்றா, கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, அதை வைத்து 2 அடை சுட்டு தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு அதோடு செத்து போய் விடலாம் என்று விறகு பொறுக்க வருகிறார். அந்த இடத்தில் எலியா வந்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறார். உடனே அந்த அம்மா, சரி நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னும் பொழுது, அப்படியே எனக்கு ஒரு அடை கொண்டு வாமான்றான். அந்த அம்மா சிரிக்குது, ஐயா இருக்கிறது 2 அடை, 2 அடை செய்கிற அளவு மாவு இருக்கிறது, நான் அதை சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம், இந்த நேரத்தில் நீ ஒரு அடை கேட்கிறாயே என்று அவள் சிரிக்கிறார். அவ எலியா சொல்றாரு, இல்லம்மா, முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வா, அதன் பின்பு என்ன நடக்கிறது என்று பாருன உடனே எலியா ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிந்து அவ என்ன பண்றா, வீட்டுக்கு போய் ஒரு அடையை செய்து கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. என்னாச்சு, ஒரு அடையை செய்து வந்து கொடுக்கிறாள். எலியா அதை சாப்பிட்டு அந்த விதவையின் வீட்டுக்கு போகிறான். அந்த விதவை சொல்றா, நீ தீர்க்கதரிசி, எங்க வீட்டிலேயே வந்து தங்குங்கன்னு சொல்லி அந்த வயதான விதவையும் அவள் மகனும் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். எலியாவுக்கு அந்த அப்பத்தை கொடுத்தவுடன் என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 17, 15, 16 எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் வீட்டுக்கு போய் எலியா சொன்னபடி முதல்ல ஒரு அப்பத்தை, ஒரு அடையை செய்து எலியாவுக்கு கொடுக்கிறாள். அவளும் இவனும். அதன் பின்பு என்ன நடந்தது? அந்த விதவையும் இந்த எலியாவும், அவள் வீட்டாரும், அந்த விதவை மாத்திரமல்ல அவள் வீட்டில் இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, புளி இல்ல, இதெல்லாம் இனி இருக்காது, எல்லாம் இருக்கிறது, மீதம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, கர்த்தர் அதை செய்வார். ஆமென். எலியா அங்கு தங்கியிருந்த நாட்கள் எல்லாம் வீட்டிலே மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. 3.5 வருடங்கள் முழு குடும்பமும் குறைவில்லாமல் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனை உன் வாழ்க்கையின் முதலிடத்திலே வைத்து தசமபாக காணிக்கைகளை, கட்டட நிதிகளை கர்த்தருக்கு நீ தாராளமாய் கொடுப்பாய் என்றால் 2025 உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் கர்த்தர் வைப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, கடைசியான குறிப்பை சொல்லி நான் முடித்துறேன். 5வதாக, புறக்கணிப்பின் மத்தியிலும் நற்செய்தி அறிவித்த சமாரிய பெண். உலகம் அவளை புறக்கணித்தது, ஊர் அவளை தள்ளி வைத்தது, அவள் நடத்தை கெட்டவள், அவ கூட யாரும் பேசாதீங்க, அவளுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொல்லி ஊர் அவளை ஒதுக்கி வைத்தது. ஆனால் உலகமே அவளை புறக்கணித்தாலும் தன்னை ரட்சித்த இயேசுவை குறித்த நற்செய்தியை கிராமம் முழுவதும் போய் சொன்னாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ இந்த வருடத்தில் எத்தனை பேருக்கு கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறாய்? இந்த சமாரிய பெண்ணின் வாஞ்சை யோவான் 4வது அதிகாரம் 28, 29 வசனங்களில் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மத்தியான நேரத்துல தண்ணி எடுக்க வரா. ரெபேக்காள் காலையில சாயங்காலத்துல தண்ணி எடுக்க போனா, ஆனா இவளோ மத்தியானத்தில் தண்ணி எடுக்க வருகிறாள். ஏன்னா மத்தியான வெயில்ல ஊர்ல இருக்கிற யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. தனியா வந்து தண்ணி எடுத்துட்டு போயிடலான்னு வந்தா, அந்த கிணற்றின் அருகில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு வாலிபன், 30 வயதுள்ள அழகான அழகான ஒரு வாலிபன் அந்த கிணற்றின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவ தயங்குறா. மத்தியானத்துல தனியா வந்து தண்ணி எடுத்துட்டு போலான்னா ஒரு மனிதன் இங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை பார்க்காத மாதிரி நைஸா வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு தோளில் வைத்து கொண்டு திரும்பும் பொழுது, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமான்னு கேட்கிறார். அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் வந்து தீண்டத்தகாத ஒரு சமாரிய பெண், நீர் வந்து உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு யூதர்,
என்னிடத்திலே நீர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் ஆச்சரியமாக கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்று தெரிந்தால் நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ அவ சொல்றார், இந்த கிணத்தை தவிர வேற எங்கேயும் தண்ணி இல்லையே, நீங்க எங்க இருந்து தண்ணி கொண்டு வருவீர்கள் அப்படின்ன உடனே, நீ போய் உன் புருஷனை கூட்டு வா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன். அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. நீ சொல்வது உண்மைதான். இதற்கு முன்பு 4 முறை விவாகரத்து பண்ணி 4 பேரை திருமணம் பண்ணினாய். 4வது புருஷனும் உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்பொழுது 5வது ஒரு மனிதனை திருமணம் பண்ணாமல் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயின். உடனே தண்ணி கொடுத்து தொப்புன்னு இறக்கி வச்சிட்டா. ஐயா சாமி, யார் நீங்க, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன உடனே அவர் சொல்றா, மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் வந்து பரலோகம் போவதற்கு வழிகளை சொல்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற அந்த மேசியா நானே என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான். நேரா அவ ஊருக்கு போகிறாள். ஒவ்வொரு வீட்டா போய் சொல்றா, எல்லாரும் வாங்க வாங்க, நான் செய்த தவறெல்லாம், என்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் ஒருவர் வந்து சொன்னார், அவர்தான் கிறிஸ்துவா என்று நீங்க வந்து பாருங்கள் என்று ஊர் முழுவதும் சொல்கிறார். எல்லாரும் அவளை வெறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள், இவ வந்து சொல்றாள் என்று சொல்லி எல்லாரும் கிணற்றின் அருகில் வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த முழு கிராமமும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட, பாவி என்று தள்ளப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாதவள் என்று வெறுக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவள் வாழ்க்கை மாறுகிறது. அவள் மூலமாய் கிராமமே ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 2 வார்த்தை தான் சொன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் வந்து சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. மக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? வந்து ஒரு முறை சர்ச்சுக்கு வந்து பாருங்க. நாங்க உங்களை மதம் மாத்தல, உங்களை வந்து வேற எதுவும் சொல்லலை. ஒரு முறை என்ன பண்ணுங்க, வந்து இயேசுநாதர் தெய்வமா இல்லையான்னு நீங்க வந்து பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க வார்த்தையை கேட்டு வருகிறவர்கள் நிச்சயமாய் தொடப்படுவார்கள். ஹல்லேலூயா. யோவான் 4:39 வாசனம் முடிச்சிடலாம். யோவான் 4:39 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சமாரிய பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு சாதாரண பெண், புறக்கணிக்கப்பட்ட பெண் சொன்ன சாட்சிய நிமித்தம் அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்றால், உன் வாயிலிருந்து வருகிற சுவிசேஷ நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். சில நேரத்தில் நம்மை கொண்டு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று நமக்கு தெரியாது. தென்கொரியாவிலே ஒரு வாலிப பெண், அவளுக்குள்ளே ஆண்டவர் குறித்து சுவிசேஷம் சொல்லணுன்ற வாஞ்சை. ஒரு வீட்டு கதவை தட்டினாள். கதவை தட்டின பொழுது வயதான அப்பா அம்மா திறந்தாங்க. என்னம்மா? இயேசுவை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். அதோ அந்த ரூம்ல காச நோய் வந்து என் பையன், வாலிப பையன் படுத்து கிடக்குறான், நீ வேணா அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறார்கள். போய் அந்த மனிதனிடத்துல போய் இந்த பெண் ஆண்டவரை குறித்து சொல்கிறார். அவன் சொல்றான், ஏய் கிறிஸ்தவ நாயே, உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? நானே ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்கிறேன். இந்த இயேசு எனக்கு வேண்டாம், எனக்கு புத்தர் போதும், போ வீட்டை விட்டு என்று துரத்தி விடுகிறான். அந்த பெண், வாலிப பெண் கண்ணீரோடு வெளியே வருகிறாள். வெளியே வரும்போது ஆவியானவர் சொல்றார், நாளைக்கு மறுபடியும் போ. 2வது நாள் மறுபடியும் போகிறாள். 2வது நாள் அந்த வாலிபன் கோபத்தோடு திட்டுறான், நான் செத்து கொண்டு இருக்கிறேன், என்னை தனியா விடு, போ வீட்டை விட்டு என்று துரத்துகிறான். மறுபடியும் அழுதுகிட்டே வெளியே வரா. ஆவியானவர் சொல்றார், நாளைக்கு மறுபடியும் போ மகளே. 3வது நாள் கையில ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாலிபனை பார்க்கும் பொழுது, இன்னைக்கும் வந்துட்டியா, உன் தொல்லை தாங்கலேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இல்ல, உங்களுக்காக ஒரே ஒரு ஜபம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். சரி, ஜபம் தானே, சீக்கிரம் பண்ணிட்டு போய் தொலை அப்படின்ன உடனே இந்த பெண் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜபிக்க துவங்குகிறாள். ஆண்டவரே, வாலிப வயதில் இந்த ஷயரோகத்தினால், இந்த டிபி நோயினால செத்து கொண்டிருக்கிற இந்த வாலிபனை தொடுங்க, இவனை ரட்சியுங்க, இவனுக்கு ஜீவன் தாங்கன்னு சொல்லி அழுது ஜபிக்கிறாள். இந்த வாலிபனுக்கு ஒரே ஆச்சரியம், என் வியாதியை பார்த்து அப்பா அம்மா கூட பக்கத்தில் வரல, என்னை ரூமில் அடைச்சிட்டு கதவு வழியாக சாப்பாடு தள்ளுறாங்க, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எனக்காக வந்து அழுகிறாளே என்று அவனை அழ துவங்குகிறான். அப்போ அந்த பெண் போகும்பொழுது இந்த பைபிளை வாசிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். அதன் பின்பு அந்த வாலிபன் தனிமையில் அந்த வேதத்தை வாசித்த பொழுது அவன் கண்கள் திறந்தது,
சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்த பொழுது இயேசு செய்த அற்புதங்கள் அவனுக்குள் விசுவாசத்தை கொண்டு வந்தது. இந்த இயேசு என் டிபியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினால் நான் அவருக்கு சேவை செய்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த வாலிபன் சுகம் அடைந்தான், ரட்சிக்கப்பட்டான், வேதாம கல்லூரி சென்றான், ஊழியத்தை துவங்கினான். தென் கொரியாவிலேயே மிகப்பெரிய சபையை அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் எழுப்பினார். சுமார் 10 லட்சம் மக்கள் அந்த வாலிபனால் ரட்சிக்கப்பட்டார்கள். பால் யாங்கிச்சோ என்று சொல்லப்படுகிற அவரை ரட்சிப்புகள் நடத்தினது ஒரு சாதாரண பெண். அல்லேலூயா. அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அவர் பார்க்காமலே மரித்து விட்டார். அந்த பெண் யாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு நாள் பரலோகம் போகும்போது தெரியும். அல்லேலூயா. அந்த மனிதனை ரட்சிப்புகள் நடத்தினது சாதாரண பெண். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க சொல்ற சுவிசேஷம் சாதாரணமானது கிடையாது. நீங்க நினைக்கலாம் சாக போகிற ஒரு பையன், சாக போகிற ஒரு பெண், நம்பிக்கை இல்லாத ஒரு பிச்சைக்காரன் நீங்க நினைக்கலாம். ஆனா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மூலமாய் எத்தனை பேர் பரலோகம் வருவார்கள் என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கிறாயா? இதுவரைக்கும் நீ செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்தின் நிறைவில் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக ஒருவரையாவது கர்த்தருக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். வந்து எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த வருடத்தின் நிறைவு வரை என்னை கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காக, கிருபைக்காக நன்றியப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? துதிப்போம். இந்த துதி போதாது. நல்ல உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நிறைவு வரை எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். எங்க பலத்தினால் அல்ல, சொல்லுங்க, எங்க பலத்தினால் அல்ல, எங்க ஞானத்தினால் அல்ல, எங்க பணத்தினால் அல்ல, உங்க கிருபையினால். கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்க கிருபையினால், உங்கள் கிருபையினால் இந்த வருடத்தின் நிறைவு வரை நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த எல்லா இக பர நன்மைக்காக, இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், செல்வ சீமானாய் மாற்றினார். அவர் மூலமாக முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மேசியா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எதற்காக? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என்ன செய்யணும்? உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் மூலமாய் அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்ற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ செய்ய மறந்து விட்டாயே. எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் தந்தார். ஆனா எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லி நீ கர்த்தருக்காக எதையுமே செய்யாம ஒரு வருஷத்தை வீணாக்கி விட்டாயே. இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் கூடுதல் மைல் நடக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? டெய்லி வந்து என் சமூகத்தில் அமர்ந்து என்னிடத்தில் ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறாரு. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்க மறந்த பாவத்தை மன்னிப்பீராக. இந்த நாளிலிருந்து மீண்டும் என் ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டுகிறேன். மீண்டும் ஆண்டவரே, காலையில் எழுந்தவுடன் உம்முடைய முகத்தை பார்க்கும்படி தானியேலை போல உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிய மகனே, மகளே, ஒரு அதிகாரி தன்னுடைய ரதத்துல உட்கார்ந்து, தன்னுடைய பிரயாணம் பண்ணுகிற வாகனத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசித்தாராமே. நீ எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறாய்? ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரம் உன்னால வாசிக்க முடியாதா? சர்ச்சில் இதற்காக பிரயாசப்பட்டு ஜோன் குரூப்ல இன்னைக்கு என்ன வசனத்தை வாசிக்கணும், என்ன வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்ட்டு ஒரு டீமே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறது. நீ ஒரு நாளாவது அதை ஹானர் பண்றியா? சபையிலிருந்து வருகிற அந்த செய்தியை கனப்படுத்துகிறாயா? என்னைக்காவது அதில் இருக்கிற வேத பகுதியை வாசித்திருக்கிறாயா? இது வரைக்கும் செய்யலனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி, என்னை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் சபை எங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறது. எங்க பாஸ்டர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார். ஆனா நாங்க அவரை கனப்படுத்தாம அசட்டை பண்ணுகிறோம்.
எங்கள் சபையை நாங்க கனவீனப்படுத்துகிறோம், அசட்டை பண்ணுகிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து வேதத்தை வாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நல்ல வாய் திறந்து அப்பாட்ட சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே குறைந்தது 3 அதிகாரத்தையாவது வாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ பைபிளை வாசினா உன் டென்ஷன் போயிடும், உனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் போயிடும், உன் குடும்பத்தில் இருக்கிற பேய் ஓடிடும். நீ வேதத்தை வாசினா உனக்குள் இருக்கிற போதை பழக்கம் மாறிடும், கசப்பு மாறிடும், உனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் போய்விடும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும். அது மாத்திரமல்ல, எத்தனை முறை எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, ஓட்டி இருக்கிறது, வேலை போகணும்னு சொல்லி ஆராதனை நீ அசட்டை பண்ணி இருக்கிறாய். அக்கினியின் நடுவிலும் தேவனை ஆராதித்தார்களே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையின் முதல் வேலை அப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையின் முதல் வேலை ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவரே யோசுவா சொன்னது போல இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முதல் கர்த்தருடைய நாளை கனப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. 2 கரங்களையும் உயர்த்தி, பல நேரத்துல நான் ஒரு ஏழை, நான் கடங்காரன், நான் ஒரு தரித்திரன், என்னால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது என்று பல நேரத்தில் உன்னுடைய குறைவுகள் எல்லாம் நினைத்து சாரிபாத் விதவை போல அழுது கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து முதல்ல என்னை கனம் பண்ணு. உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பாஸ்டுக்கு கொடுக்கிறோம், ஏஜ் ஸ்தாபனத்துக்கு கொடுக்கிறோன்ற எண்ணத்தை பிடுங்கி போடு. நீ கொடுப்பது மனிதனுக்கு அல்ல, உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. காணிக்கை பை என்பது கர்த்தருடைய கை என்பதை மறந்து விடாது. ஆண்டவரே, முதலாவது என் முழு ஆண்டவரே என்னுடைய முதற் பலன் காணிக்கைகளினால் உம்மை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துப்பார். உன் கடன்கள் எல்லாம் கர்த்தர் வருகிற நாட்களில் மாற்றி போடுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் மாற்றி போடுவார். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, ஹல்லேலூயா, நல்ல உடை உடுக்க முடியாம, சாப்பாடு நல்ல உணவு கொடுக்க முடியாம இருக்கிற தரித்திரம் எல்லாம் மாறி போய்விடும் மகனே. 2025 உனக்கு ஒரு செழிப்பின் வருடமாய் மாறும் மகளே. அந்த விதவை தன் தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு கொடுத்தாள். வேதம் சொல்கிறது, அந்த பஞ்சம் முடிகிறவரை பானையில் மாவு செலவழிந்து போகவில்லை, அந்த கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஆண்டவர் வருகிற நாட்களிலே குறைவில்லாத ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுக்க விரும்புகிறார். 2025 ஒரு பொருளாதாரத்திலே ஒரு நிறைவை கொடுக்க விரும்புகிறார். தரித்திரங்கள் மாறி, இல்லை என்கிற நிலைமை மாறி திருப்தியாய் வாழ்கிறோம். மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்கிற நிலைமையிலே உன்னை உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட பெண், ஊரே அவளை பார்த்து இவ போக்கு சரியில்லை, குணம் சரியில்லைன்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்ட பெண் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தபொழுது வாழ்க்கை மாறியது. அவள் மூலமாய் கிராமமே மாறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கையில வல்லமையான சுவிசேஷத்தை அப்பா கொடுத்திருக்கிறாரே. ஒருவருக்காவது நீ இயேசுவை குறித்து சொன்னாயா? இந்த போன வாரத்தில் புஸ்தகத்தை கொடுத்தோம். எத்தனை பேர் போய் ஜெபம் பண்ணி கொடுத்தீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வாரம் மறுபடியும் உங்களுக்கு கர்த்தர் 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வாரத்தில் ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை வந்து பாருங்கள். ஒரே வார்த்தை தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஒரு ஆத்மாவுக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், வந்து பாருங்கள் என்று நான் சொல்லுவேன். அவர்களை கொண்டு வரங்க ஆண்டவரே, தடைகளை உடைங்க அப்பா. நீங்க யார மனசுல நினைச்சிருக்கீங்களோ அவங்க பேரை சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரத்துல நான் இந்த புஸ்தகத்தை கொடுக்கும் பொழுது அந்த நபர் தடையில்லாமல் சபைக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. வெளியெல்லாம் போகாதீங்க. உங்க வீட்டிலேயே ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, உங்க வீட்டை சுற்றிலும் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, உங்க கூட வேலை செய்கிற படிக்கிற இடத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அதுல ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுங்க. மீதி ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சமாரிய பெண் வந்து பாருங்கள் என்றால் வந்தார்கள், பார்த்தார்கள், விசுவாசித்தார்கள். சபைக்கு வருகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் தொடுவார். ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ஒருவரையாவது ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த சபைக்கு அழைத்து வர ஒப்பு கொடுங்க. புள்ளி விவரம் சொல்லுது, சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு 200 மடங்கு விசுவாசம் பெருகுகிறதா. ஒரு நபரை சபைக்கு தொடர்ந்து அழைத்து கொண்டு வந்து சீஷராய் மாற்றுகிறவர்களுக்கு 230 மடங்கு விசுவாசம் பெருகுகிறதா. உன் விசுவாசம் பெருகினால் ஆசீர்வாதம் பெருகும். ஆசீர்வாதம் பெருகும் பொழுது உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ரெபேக்காலை போல இரட்டிப்பாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கூடுதல் மைல் நடக்க நீ ஆயத்தமா? எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போட்டேன்ப்பா. ஜெபம் பண்றதை தள்ளி போட்டேன், பைபிள் வாசிக்கிறத தள்ளி போட்டேன், சர்ச்சுக்கு வர்றதை தள்ளி போட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றதை தள்ளி போட்டேன். ஆனா இன்றைக்கு நான் கூடுதல் மைல் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே ராஜா, நாங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா கூடுதலாக உம்மோடு ஆண்டவரை நடக்கக்கூடிய கிருபை திரும்பிய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முன்னிலும் அதிகமாய் உமக்குள்ள நிலைத்திருக்க, முன்னிலும் அதிகமாய் செபிக்க, முன்னிலும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க என் தேவன் அனுக்கிரகம் பாராட்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எதிர்ப்பின் மத்தியிலும் தடைகள் மத்தியிலும் ஜெபித்த தானியலை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் 3 வேளையும் ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, பிரயாணத்தின் மத்தியிலும் ராஜா ஆண்டவர் நாங்கள் வேதத்தை வாசிக்க எங்கள் தேவங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே ராஜா, நாங்கள் ஆண்டவரே அப்பா கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க தகப்பனே ராஜா. ஏந்தி நின்ற கரங்கள் போதும் தகப்பனே அப்பா, எங்களை கொடுக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே ராஜா, அக்னியின் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஆராதித்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ராஜா எங்களுடைய பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இக்கட்டின் மத்தியிலும் ஆராதித்து நாமத்தை உயர்த்த கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்ட சமாரிய பெண் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா பிரசித்தப்படுத்துவது போல நாங்களும் ஆண்டவரே அநேக நீதிக்குள் நடத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். இதை எங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே அபியாசம் பண்ணக்கூடிய கிருபை திரும்பியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறவரும் யாக்குறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.